வணக்கம் நண்பர்களே. 23rd மே ஹிந்து ரிடோல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். கோல்டு நெய்பர்ஹுட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் இந்தியா நேபாள் டைஸ். டைஸ் அப்படின்னா உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். அதாவது இந்தியா நேபாள் இடையில் இருக்கிற அந்த உறவில் வந்து ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. India and Nepal have reached a flashpoint over the Kalapani territorial issue that appears to threaten the basis of their special relationship, which has nurtured open borders and the free movement of people. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை வந்து மிக மோசமாக மாறும் தருணம் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். அதாவது இந்தியாவும் நேபாளும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிரச்சனை வந்து ஒரு மோசமாக மாறத்துக்கான அந்த தருணத்தில் வந்து இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பானி அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லையில் இருக்கிற பகுதியில் வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கும் வந்து நேபாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களோட அந்த உறவில் வந்து ஒரு பிரச்சனை, சிறு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு நாட்டோட உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எல்லை பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வந்து ஈஸியாக போயிட்டு வர மாதிரி தான் வந்து இத்தனை நாள் இருந்துச்சு. அவ்வளோ நல்லுறவோடு இருந்தாங்க. ஆனால் அந்த உறவில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. Nepal Prime Minister KP Sharma Oli took New Delhi by surprise this month with an aggressive posture on the issue, especially over the inauguration of a motorable road to the Lipulekh Pass near the disputed Kalapani area, which is issued by Indian pilgrims to Kailash Manasarovar. ஸோ போஸ்டர் அப்படின்னா ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது நேபாள் பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு நியூ டெல்லி வந்து ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. அதாவது வந்து ஒரு கோபமான ஒரு அணுகுமுறையை வந்து ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையை வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து லிப்புலெக் பாஸ் அப்படிங்கிற ஒரு, அதாவது மானசரோவர் போகிறோம் பார்த்தீங்களா, டிபெட்டில் இருக்கிற மானசரோவருக்காக அந்த யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, கைலாஷ் யாத்திரை அப்படின்னு சொல்லி போவாங்கல்ல, வருஷம் போகிறாங்கல்ல. ஸோ அதில் அது ஈஸியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லிப்புலெக் பாஸில் வந்து ஒரு ரோடு வந்து இந்தியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதற்றமான பகுதி, அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து எப்படி அந்த காஷ்மீரோ நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நேபாளில் வந்து இந்த மாதிரி அந்த கலப்பானி அப்படிங்கிற ஏரியா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கும் நேபாளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு வந்து சீரியஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற லிப்புலெக் பாஸில் வந்து ஒரு ரோடு வந்து இந்தியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சர்மா ஒலி வந்து ஒரு கோபமான அணுகுமுறையாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நியூ டெல்லிக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்தியாவும் நேபாளும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உறவோடு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி கோபமான அணுகுமுறையோட ஒரு சொன்னது வந்து நியூ டெல்லியை வந்து ஒரு ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. For India, the Lipulekh Pass has always been part of the road to Tibet and was mentioned as one of the border passes for trade in a 1954 agreement with China, which was also reaffirmed in another trade agreement in 2015. ஸோ reaffirmed அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லணும்னா தான். அதாவது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிப்புலெக் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து இந்த மானசரோவர யாத்திரை, அதுக்கப்புறம் மற்றபடி நிறையா வர்த்தக ரீதியாக போயிட்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா, டிபெட்டுக்கு போயிட்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிப்புலெக் பாஸ் தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக உபயோகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாஸை வந்து ஒரு ஒப்பந்தம் மூலியமாக பார்த்தீங்கன்னா 1954லேயே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் விதமாக திருப்பி வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து ரினியூ பண்ணாங்க. 2015 அன்றைக்கி ரினியூ பண்ணாங்க. ஸோ ஒரு ஒப்பந்தத்தோடு தான் வந்து இந்த லிப்புலெக் பாஸை வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு டிபெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. Since 1981, when China reopened the Kailash Manasarovar pilgrimage route for Indians, they have also used the pass to walk into Tibet. அதாவது வந்து 1981 சைனா வந்து இந்த அந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு அலோவ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூட், அந்த லிப்புலெக் பாஸ் அந்த ரூட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மக்களும் சரி, அவங்க நாட்டு மக்களும், டிபெட் நாட்டு மக்களும் வந்து போயிட்டு வர்றதுக்கு இந்த வழியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. The road built now follows the same alignment and would essentially cut down their travel time by 3 days each way. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த 1981 வந்து இந்த லிப்புலெக் பாஸ் மூலியமாக தான் போயிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து அந்த ட்ராவலிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லிப்புலெக் பாஸில் இந்தியா வந்து ஒரு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு வரதில் வந்து 3 நாளை வந்து கிட்டத்தட்ட அந்த டைம் வந்து சேவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பந்தப்படி தான் வந்து இந்தியா வந்து அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ட்ராவல் டைமை கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. As a result, the government has been even angered by Nepal's strong protests, followed by fiery speeches by Mr. Oli and Foreign Minister Pradeep Gyawali, threatening to send more forces to the Indian-Nepal border. ஸோ இதனால் இந்தியா அந்த ரோடை ஓப்பன் பண்ணதுனால அவங்க கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கோபமான நிலைமையில் ஆயிட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வெறுக்கத்தக்க சில அறிக்கைகள்லாம் விட்டாங்க. அவங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் சர்மா ஒலியும் சரி, ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிரதீப் கியாவாலி அவங்களும் சரி ஒரு வெறுக்கத்தக்க ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து பயமுறுத்துனாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிகமான இராணுவ படை வீரர்களை வந்து அந்த லிப்புலக் பாஸ் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட இந்தியாவை பயமுறுத்துனாங்க அப்படிங்கிறாங்க. The Nepalese cabinet decision to adopt a new political map that claims not only Lipulekh but other areas that are in Indian territory that have been claimed by Nepal, invoking the 1816 Sagauli Treaty with the British, was described by the India's MEA as artificial, unilateral and unacceptable. ஸோ யூனிலேட்ரல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக இருக்கிறது, இல்லை வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் அதாவது நேபாள் கேபினெட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது வந்து தங்கள் நாட்டோட அந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புதுசாக வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்புலெக் பாஸு, அதுக்கப்புறம் மற்ற இந்தியாவுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த நிறையா பகுதிகளை வந்து தங்கள் நாட்டோட சேர்ந்த மேப்போடு இணைச்சி அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த லிப்புலெக் பாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1816 வந்து அப்போ பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில் அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டு இது வந்து எங்கள் நாட்டோட இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் கழித்து நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த லிப்புலெக் பாஸ்லாம் வந்து நம்ம நாட்டோட தான் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து இன்னும் அவங்க நாட்டோட இருக்குது அப்படிங்கிறத வச்சு வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட மேப்பில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து இந்தியாவோட அந்த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செயற்கையான விஷயம், இது வந்து அவங்களா வந்து ஒருதலை பட்சமாக தன்னிச்சையாக எடுத்த முடிவு, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு அப்படின்னு வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Tensions have also been fueled by Mr. Oli's jib that Indian virus looks more lethal than the one from China, and the Indian Army chief's contention that Nepal raised a dispute at the behest of an external force, namely China. ஸோ ஜிப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவமதிக்கிறது இல்லை கேலி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் லீத்தல் அப்படின்னா தெரியும், ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் கன்டென்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் பிஹெஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கட்டளையிடுறது இல்லை ஆணையிடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் அதாவது வந்து இந்த டென்ஷன் இப்போ இந்த பதற்றமான சூழ்நிலையை வந்து இன்னும் அதிகமாக எது ஆக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல்டு பை அப்படின்னா அதாவது எரியிறத்தில எண்ணெய் ஊற்றுறது, பிரச்சனை அதிகமாக்குறது அப்படின்னு சொல்லலாம். தான் ஸோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலி வந்து இந்தியா வந்து ஒரு அவமதிச்சிருக்காரு, கேலி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ பரவிட்டு இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் வந்து சைனாவிலேருந்து வந்த அந்த வைரஸை விட ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு வந்து சர்மா ஒலி வந்து இந்தியாவை கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மி சீஃப் வந்து அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு வாதத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த பிரச்சனையை இப்போ வந்து எதுக்கு கொண்டு வராங்க, அதாவது வந்து வெளி ஆட்களோட ஆணை மூலிமா அவங்க வந்து ஒரு உந்து சக்தியோட சைனாக்கா வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த பிரச்சனையை கொண்டு வர சொல்கிற அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில், அவங்களோட ஒரு கட்டளையில் தான், சைனாவோட கட்டளையில் தான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து நேபாள் வந்து இந்த பிரச்சனையை இந்த சமயத்தில் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து நம்ம நாட்டு ஆர்மி சீஃப் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Boundary disputes are common ground for countries that have an ancient history and shared borders, and the Kalapani issue is one such dispute that India and Nepal have resolved to sort out. ஸோ சார்ட் அவுட் அப்படின்னா ஒரு தீர்வு காண்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் அதாவது வந்து இப்போ 2 நாடு இருந்துச்சுன்னா அந்த எல்லை பிரச்சனை வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்கும். அது வந்து பல ஆண்டுகளாக வந்து அந்த வரலாறு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது 2 நாட்டோட வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த கலப்பணி இஷ்யூ, அதாவது இந்தியா நேபாளுக்கு இருக்கிற அந்த எல்லை பிரச்சனையை வந்து 2 நாடுகளும் வந்து சுமூகமாக ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 சைடும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நட்புறவோடு இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தீர்வுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட்
the respective foreign secretaries tasked by Prime Minister Modi and then Nepal leader Sushil Koirala in 2014 to discuss the matter have failed to find an acceptable date for a meeting since then. So ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 அப்போ நேபாளோட பிரைம் மினிஸ்டர் அந்த சுஷில் கொய்ராலாவும் நம்ம நாட்டு பிஎம் மோடியும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனையை நம்ம வந்து ஒரு மீட்டிங் வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பொறுப்பாக வந்து அவங்கவுங்க நாட்டோட ஃபாரின் செக்ரட்டரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பொறுப்பை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. 2014 வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. India must concede it has dragged its feet on the issue. Even 2 weeks ago, when matters come to a boil in Kathmandu, the MES response that it would convene the meeting after the pandemic had been dealt with was unnecessarily dismissive of an issue important to Kathmandu. ஸோ கன்சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் ட்ராக்ட் இட்ஸ் ஃபீட் அப்படின்னா தாமதப்படுத்துறது, டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் கேம் டு எ பாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப ஆபத்தாக மாறும் தருணம், ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் டிஸ்மிசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் அதாவது வந்து இந்தியா வந்து இந்த விஷயத்தை தாமதப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கணும். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த பிரச்சனை வந்து மோசமாக மாறுறதுக்கு முன்னாடி காத்மாண்டுவில் பார்த்தீங்கன்னா வந்து மோசமாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான அந்த மீட்டிங்கை நம்ம வந்து இப்போ வச்சுக்க வேணாம், இப்போ அந்த கொரோனா வைரஸ்னால வந்து நம்ம பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வந்து காத்மாண்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்கள வந்து இப்படி நிராகரித்தது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனையை வந்து அதிகமாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அதனால் இந்தியா வந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியாமல் இந்த பிரச்சனையை வந்து தாமதப்படுத்தியிருக்கு, அப்புறமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியா ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. Mr. Oli's government had raised its last November as well. Its offer to send a political envoy to New Delhi was rebuffed. ஸோ rebuffed அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ மிஸ்டர் ஷர்மா ஒலி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அரசாங்கம் பார்த்தீங்கன்னா போன நவம்பர் மாதமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அந்த மீட்டிங் வச்சு நம்ம வந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து எங்கள் நாட்டோட அரசியல் தலைவர்கள்லாம் வந்து நாங்கள் நியூ டெல்லிக்கு வரோம், அங்கே வந்து நம்ம பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து மிஸ்டர் ஷர்மா ஒலி சொன்னார். ஆனால் அப்போ அந்த ப்ரப்போசலை வந்து நம்ம நாடு வந்து ஏற்றுக்கலை, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. It is clear that the struggle within the ruling Nepal Communist Party has spurred Mr. Oli's more combative posture. ஸோ ஸ்பர்டு அப்படின்னா தூண்டுறது அப்படின்னு சொல்லணும்ல, தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து இப்போ அவரோட கட்சியான நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து இன்னும் வந்து எப்படி வந்து இன்னும் ஒரு முரட்டுத்தனமாக எப்படி செய்யலாம் அதாவது ஒரு ரொம்ப அப்படியே வந்து சண்டையிடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, காம்பேட்டிவ் அப்படின்னா சண்டை போடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களோட அந்த ரூலிங் பார்ட்டி வந்து அவரை வந்து தூண்டி இன்னும் வந்து எப்படி வந்து ஒரு சண்டையிடுற மாதிரி ஒரு அணுகுமுறையை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப இந்த பிரச்சனையை வந்து ஒரு வளர்த்துக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு அறிக்கையை விட்டு இந்தியாவை கேலி செய்கிற மாதிரி பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவரை வந்து அவரோட கட்சியை வந்து தூண்டுறது தான் காரணம், அவரோட நாட்டில் நிலவிட்டிருக்க அந்த சூழல் தான் அப்படிங்கிறாங்க. Given the importance of ties with Nepal, often romanticized as one of roti beti, food and marriage, India must not delay dealing with the matter, and at a time when it already has its hand full with the pandemic and a face off with China in Ladakh and Sikkim. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியத்துவமாக கருதி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தீர்வு காணணும். அதாவது இப்போ ஒரு கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்தியா நேபாளோட உறவும் வந்து அப்படி தான் ஒரு நல்ல உறவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மோசமாக்காத மாதிரி இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்தியா நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக், அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து சமாளிக்கிறதுக்கு நிறையா வந்து திட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை சமாளிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா கூட வந்து
இதே மாதிரி வந்து பார்டர் பிரச்சனை, எல்லை பிரச்சனை வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. லடாக்லையும் சிக்கிம்லையும் சைனா கூட வந்து இதே மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 பக்கமும் வந்து இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வர வேணாம், அதனால் இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக சுமூகமாக வந்து தீர்வு காண்றதுக்கு இந்தியா வந்து சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நேபாள் மஸ்ட் நாட் லெட் their differences grow into full blown diplomatic crisis. அது இந்தியாவும் நேபாளும் வந்து தங்களுக்குள்ள இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள்லேருந்து இன்னும் வளர விட்டுறக்கூடாது, இன்னும் வளர விட்டு இன்னும் ஒரு நெருக்கடியான சூழலுக்கு வந்து கொண்டு போயிடக்கூடாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.